கிருபை பெற்றவள், என்னிடத்தில் நீ கிருபை பெற்றவள். இனி உன் கொம்பு உயரும், உன் குடும்பம் உயரும், நீ மேன்மை அடைவாய், நீ உயருவாய், நீ கனப்படுத்தப்படுவாய். கர்த்தர் உன்னை ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இனி எல்லாரும் உன்னை பார்த்து சொல்ல போகிறார்கள். தேவன் உன் பெயரை பெருமைப்படுத்துகிற காலம் வருகிறது. அற்புதங்களை தேவன் செய்கிறார். ஆண்டவருடைய மகிமை உங்களை மூடுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படியே ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஊழியத்திற்குள் வச்சிருக்கிற எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் ஆண்டவரே நன்மையாய் கொடுத்து நீ வழி நடத்தி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கிருபை பெற்றவர்களாய் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்க நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் நிற்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மூலமாய் நடத்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் நிலைநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.